Hi students, exercise 2.7 question number 3. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. if x1 plus iy1 x2 plus iy2 x3 plus iy3 up to xn plus iyn equal to a plus ib. எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரும் லெஃப்ட் சைடில் ஒரு n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளேல இருக்கு which is equal to a complex number a plus ib. First subdivision x1 squared plus y1 squared x2 squared plus y2 squared x3 squared plus y3 squared up to xn squared plus yn squared which is equal to a squared plus b squared. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்க தான் ரொம்ப பெரிய வேல்யூவாக தெரியும். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, நான் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிவன் எடுத்துக்கிறேன். x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 and so on xn plus iyn is equal to a plus ib. இப்போ எல்லாத்துலேயுமே ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர் இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கொண்டு வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டேக்கிங் மாடுலஸ் ஆஃப் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் மாடுலஸ் இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 into மாடுலஸ் ஆஃப் x2 plus iy2 x3 plus iy3 and so on xn plus iyn which is equal to modulus of a plus ib. இப்போ இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் z1 into z2 equal to மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 ரெண்டையும் பிரித்து எழுதிக்க போகிறேன். இங்கே n நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பிரித்து எழுத போகிறேன். மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 modulus of x2 plus iy2 modulus of x3 plus iy3 and so on modulus of xn plus iyn which is equal to modulus of a plus ib. ரைட்டா? இப்போ மாடுலஸ் வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x squared plus y squared, that is x1 squared plus y1 squared into modulus of x2 squared plus y2 squared into square root of x3 squared plus y3 squared and so on square root of xn squared plus yn squared which is equal to square root of a squared plus b squared. ஓகே, இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம், taking square on both sides. அப்போ square on both sides. அப்போ x1 squared plus y1 squared கிடைச்சிரும். x2 squared plus y2 squared ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆகிடும். x3 squared plus y3 squared and so on xn squared plus yn squared which is equal to a squared plus b squared. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. செகண்ட் ஒன், tan inverse ஆஃப் yr by xr, tan inverse ஆஃப் b by a. இது எல்லாமே ஆர்குமெண்ட் ஓரியன்ட் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன், கிவன் டேட்டாவில் அப்படியே நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஆர்குமெண்ட் எடுக்க போகிறேன். அப்போ என்ன வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 and so on xn plus iyn is equal to argument of a plus ib. ரைட்டா? இப்போ ஆர்குமெண்ட்டில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, அது என்ன ப்ராப்பர்ட்டி, argument of z1 z2 is equal to argument of z1 plus argument of z2. மல்டிப்ளேல இருந்துச்சுன்னா சம்மேஷனில் எழுதணும், அடிஷனில் எழுத போகிறோம். அப்போ அடிஷனில் எழுதிட்டோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்மால் லெட்டர் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 plus argument of x2 plus iy2 plus argument of x3 plus iy3 and so on plus argument of
xn plus IYN is equal to argument of A plus IB. ரைட்டா? ஸோ எல்லாத்துலேயுமே ஆர்குமெண்ட். அப்போ ஆர்குமெண்ட் என்ன? tan inverse of imaginary part by real part. அப்போ y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus tan inverse of y3 by x3 and so on plus tan inverse of yn by xn equal to இங்கே tan inverse of b by a. இப்போ எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சு. இங்கே ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத சம்மேஷன் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். tan inverse of y by x இங்கே என்ன வேல்யூ போடுறேனோ அதுதான் இங்கே r equal to 1 to n. ஓகே, இங்கே r கொடுத்துருக்கனால r போட்டுக்கலாம். இங்கே என்னென்ன போட்டுக்கலாம் இல்லையா? ஈக்குவல் டு tan inverse of b by a. இதில் எப்போவுமே ஆர்குமெண்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஒரு 2k பை ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் வர்றது மாதிரி. அப்போ ப்ளஸ் 2k பை ஆட் பண்ணிட்டேன். k belongs to z. ஓகே, செகண்ட் ஒன் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர் இருக்கிறனால மாடுலஸ் எடுத்துக்கிறோம். இங்கே ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.